ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டா ஏஸ் EV 1000 தான் பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நேற்றைக்கு தான் இந்த வண்டியை பற்றிய ரிலீஸிங் இது நடந்தது ஃபங்க்ஷன். ஸோ மெயினாக வந்து இந்த டாட்டா ஏஸ் EVயை பொறுத்தவரை நமக்கு ஏற்கனவே ஏஸ் EV இருக்குது. அதை விட இது வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஸ்டைல், பேட்ரி பவர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாற்றிருக்காங்க. அது மாதிரி ரேஞ்சிங்கும் மாறி இருக்குது. இந்த புதிய மாடல் வண்டி வந்து கூடிய சீக்கிரமே ஆன் த ரோடு வரப்போகுது. இந்த வண்டியோட ப்ரைஸும் மற்ற வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பாடி லுக்கு எல்லாமே ஏஸ் டெக்னாலஜியில் தான் கொடுத்துருக்காங்க. வண்டி பக்காவான டிசைனாக இருக்குது. 1 டன் ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தோன்னா இன்டீரியரில் இருக்கக்கூடிய மீட்டர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. டிஜிட்டல் மீட்டர் தான் எல்லாமே. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துடலாம். இப்போ மைலேஜ்னு பார்த்தோன்னா 161 கிலோமீட்டர் RI சர்டிஃபை பண்ண மைலேஜ் கொடுக்குது. ஃபாஸ்ட்டு சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 105 மினிட்லேயே சார்ஜ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மல்டி ஷிஃப்ட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. மெயினாக அந்த வண்டியில் வந்து ஃபியூவல் கிடையாது. இது ஃபுல்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். மற்றபடி பார்த்தோன்னா கிளச்லெஸ் ஆப்ரேஷன் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் வண்டிக்கு கிளச் இருக்காது. லோ எஃபர்ட் ஸ்டியரிங் வீல் இருக்குது. ஈஸியாக மெக்கானிக்கல் ஸ்டியரிங்காக இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக டர்ன் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வேஸ்டேஜ் ஆகக்கூடாதுன்னு எலக்ட்ரிக் பவர் வேஸ்ட் ஆகாமல் இருக்க மாதிரி மேனுவல் ஸ்டியரிங்கே கொடுத்துட்டாங்க. ஈஸி சார்ஜிங் இருக்குது. ஹோம் சார்ஜிங் மெத்தட்லேயே பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தோன்னா நல்ல லோடபிலிட்டி கெப்பாசிட்டியோடு வந்திருக்கு. 161 கிலோமீட்டர் போகிறனால நிறைய சேவிங்ஸ் இருக்கும். 7 வருஷத்துக்கு மேலே வாரண்டி கொடுக்காங்க நமக்கு பேட்ரி லைஃப். அதனால் கவலையும் இல்லை. மெயின்டெனன்ஸும் வருங்கிற பிரச்சனை கிடையாது. என்ஜின்னு பார்த்துட்டோன்னா இல்லை என்ஜின் கிடையாது. ஏசி இண்டக்ஷன் மோட்டார் கொடுத்துருக்காங்க. பவரை பொறுத்தவரை 27 கிலோவாட்டு at 2000 RPMல கொடுத்துருக்காங்க. டார்க் 130 நியூட்டன் மீட்டர் at 2000 RPM. கிரேடபிலிட்டி மலையேறுந்தன்மை 11.3 கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக், ரியர் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரீஜெனரேட்டிவ் பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் அது ரொம்ப யூஸ்ஃபுல். சஸ்பென்ஷன் ரிஜிட் ஆக்சில், பேராபோலிக் லீவ் ஸ்ப்ரிங், ரியரை பொறுத்தவரை லைவ் ஆக்சில் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் அண்ட் டயர்னு பார்த்தோன்னா 155 R13 டைப்பு LT டயர் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட க்ரோஸ் வெயிட் 2120 kg. பேலோட பொறுத்தவரை 1000 kg கொடுத்துருக்காங்க. அதாவது 1 டன் ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுங்க. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணதாக சொல்கிறாங்க அடுத்த வேரியண்ட்டில். லென்த்துன்னு பார்த்தோன்னா 3800 mm, விட்த்து 1500 mm, ஹைட்டு 1840 mm, வீல் பேஸ் பார்த்தோன்னா 2100 mm, ஃப்ரண்ட் ட்ராக் 1310 mm, ரியர் ட்ராக் 1343 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. வண்டியை பொறுத்தவரை முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா சீட்டிங், டிரைவர் +1, வாரண்டி 3 வருஷம் இல்லைனா 12,500 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஏசிவி 1000 பொறுத்தவரை பாடி டைப் வந்து CLB டைப்பு கொடுத்துருக்காங்க. பேட்ரி லித்தியம் அயன் பாஸ்பேட்டு தான் கொடுத்துருக்காங்க. பேட்ரி கெப்பாசிட்டி வந்து 21.3 kWh. மேக்ஸிமம் பவர்னு எடுத்துட்டோன்னா 27 kW. மேக்ஸிமம் டார்க் 130. ஆக்சிஜன் கிரேடபிலிட்டி 20. கியர் பாக்ஸ் நல்லா இதை கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து வண்டியோட ஸ்டைலிஷ் லுக்கு. அது மட்டும் இல்லை, சார்ஜிங் எல்லாமே ஈஸியாக 105 மினிட்லேயே ஆகுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்குள்ளாலே சார்ஜ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பவர் சார்ஜிங் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே டாட்டா பவர் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பெட்ரோல் பல்க்கு மற்ற மாதிரி இடங்களில் எல்லாமே பப்ளிக் பிளேசஸில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ ஈஸியாக சார்ஜிங் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நமக்கு பெட்ரோல் டீசல் செலவை பார்க்கும்போது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் மெயினாக. மற்றபடி அடிக்கடி வண்டி மெயின்டெனன்ஸுங்கிற கவலையும் கிடையாது. ஆயில் மாற்றங்கிற பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. பேட்டரியும் நமக்கு 7 வருஷம் வாரண்டி இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு தொழிலுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.